dear students, welcome back to Nurses Profile Channel. ஒரு breaking news, important news 12th முடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எய்ம்ஸ் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்ல 2025-26 அகாடமிக் இயர்க்கான, அதாவது இந்த வருஷத்துக்கான பிஎஸ்சி நர்சிங், அதர் பாராமெடிக்கல் கோர்சஸ், எம்எஸ்சி நர்சிங் அண்ட் பிஜி கோர்சஸோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டாங்க. சோ எப்படி நம்ம அப்ளை பண்ணி இந்த கவுன்சிலிங்க ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம். நம்மளோட சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. அது மட்டும் இல்லாம நர்சஸ் ப்ரொஃபைலோட வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ் என்ன அப்படிங்கறத பாத்துக்கலாம். சோ பாத்தீங்கன்னா 3/4/2025 அன்னைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஓபன் பண்ணிருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங், போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி உள்ள பாராமெடிக்கல் கோர்சஸ், எம்எஸ்சி நர்சிங், அதே மாதிரி எம்எஸ்சி கோர்சஸ், எம்எஸ்சி பயோடெக்னாலஜி செஷன் 2025க்கான அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. சோ இங்க நீங்க அப்ளை பண்ணி படிக்கணும்னா நமக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா அட்மிஷன் கிடைக்கும். சோ அட்மிஷன் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு 2 ஸ்டெப் இருக்குது. ஒன்னு வந்து பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் 8ஆம் தேதி நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. 7ஆம் தேதி 5வது மாசம் 5 மணிக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. சோ அடுத்து செகண்ட் ஸ்டெப் ஆஃப் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. அதாவது இந்த பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன்ல அக்செப்ட் பண்ண அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாமே நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும். இந்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா 17/4/2025 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி 15/5/2025 அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. அடுத்து ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஸ்டெப் இருக்குது. அதுலதான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான ஃபீஸ் எல்லாம் பே பண்ணுவோம். அதாவது இந்த 2 ரெஜிஸ்ட்ரேஷனையும் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ணாதான் ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வருவோம். சோ இது எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17ஆம் தேதியில இருந்து 15/5/2025 வரைக்கும் நமக்கு வந்து நடக்குது. சோ இதே மாதிரி தான் போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ்க்கு 8ஆம் தேதி நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி 7ஆம் தேதி வந்து முடியுது. செகண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 17ஆம் தேதி நடக்குது. அதே மாதிரி ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷனும் நமக்கு வந்து 17ஆம் தேதி நடக்குது. சோ 15ஆம் தேதி க்ளோசிங் டேட். சோ இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபர்தரா இந்த கவுன்சிலிங் குறித்த எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய வெப்சைட் எதுன்னு பாத்தீங்கன்னா www.aims.acin அப்படிங்கிற இந்த வெப்சைட் தான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இந்த எய்ம்ஸ்ல நீங்க அட்மிஷன் போடணும்னா நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவங்களோட ஆனுவல் கேலண்டர் இல்லைன்னா ஆனுவல் பிளான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல எக்ஸாம் டேட் என்னைக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங்க பொறுத்தவரையில நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ஜூன் வந்து நடக்குது. ரிசல்ட் பாத்தீங்கன்னா 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லேட்டரா டேட் வந்து இன்டிமேட் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. அதே மாதிரி எம்எஸ்சி கோர்சஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 14ஆம் தேதி ஜூன் மாசம் நடக்குது. ரிசல்ட் வந்து 21ஆம் தேதி ஜூன் மாசம் ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் கவுன்சிலிங்கான டேட் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா லேட்டரா வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க. போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் பொறுத்தவரை 21ஆம் தேதி ஜூன் மாசம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்குது. ரிசல்ட் வந்து 27ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க. எம்எஸ்சி நர்சிங் அதே மாதிரி 21 ஜூன் நடக்குது. ரிசல்ட் வந்து 27ஆம் தேதி. ஃபர்தரா உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனுமே நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா வெப்சைட்ல கொடுப்பாங்க. சோ நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய வெப்சைட் வந்து இந்த வெப்சைட் தான். இந்த வெப்சைட் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இப்போ எப்படி அப்ளிகேஷன் சப்மிட் பண்றது அப்படின்னு பாப்போம். சோ நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி தான். அவங்களோட லிங்க் ஒன்னு கொடுத்திருக்காங்க. பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் எய்ம்ஸ் பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸ், எம்எஸ்சி நர்சிங் கோர்சஸ் தனித்தனியா கொடுத்திருக்காங்க. சோ பிஎஸ்சிக்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேட் பண்ணணும்னா இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எம்எஸ்சி கோர்சஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான ஸ்டெப் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓபன் ஆகும். சோ இதுல 2 இருக்கும். நியூ பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் சோன் இருக்கும். அதாவது கிளிக் ஹியர் இருக்கும். கிளிக் ஹியர் ஃபார் நியூ பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன். சோ இந்த இடத்த கிளிக் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா உங்களை இதுல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். என்னென்ன அப்ளை பண்றதுக்கு தேவை அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. படிச்சு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேலிடான மெயில் ஐடி வேணும், மொபைல் நம்பர் வேணும், உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே வேணும், வேலிட் போட்டோ ஐடி வேணும் நமக்கு. அதே நேரத்துல ஸ்கேன் இல்லைன்னா டிஜிட்டல் இமேஜ் ஆஃப் ரீசன்ட் கலர் சைஸ் போட்டோகிராஃப் வேணும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட சிக்னேச்சர் வேணும், தம்ப் இம்ப்ரெஷன் வேணும். அண்ட் உங்களோட மார்க் ஷீட் உங்களுக்கு வந்து தேவைப்படும். கேட்டகரி சர்டிபிகேட்ஸ் என்ன அப்படிங்கிறது தேவைப்படும். பிடபிள்யூடியா இருக்கிறீங்கன்னா அதுக்கானது வேணும். சோ இப்போ உங்ககிட்ட 12th மார்க் ஷீட் இருக்காது, பட் 10th மார்க் ஷீட் இருக்கும். சோ நீங்க அப்ளை பண்ணணும்னா ப்ரொசீட் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா அதுலயும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க. எல்லாமே பாத்துக்கோங்க. கீழே மறுபடியும் ப்ரொசீட் இருக்கிறத என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அவங்க கேட்டிருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்களை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. சோ பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அடுத்து
அடுத்து ஜெனரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வரும். சோ இதை நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலுக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் வரும். உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியும் பாஸ்வேர்டும் என்ன செஞ்சிடும் அப்படின்னா கிரியேட் ஆயிடும். சோ ஒன்ஸ் நீங்க பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்ச உடனே உங்களோட மெயிலுக்கு வந்து வந்திருக்கும் இல்லையா லாகின் ஐடி, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியும் பாஸ்வேர்டும், அதை என்ன செய்யணும் அப்படின்னா அப்ளிகன்ட் லாகின் சொல்லி இந்த இடத்துல நீங்க போட்டு இந்த கேப்சாவையும் அதுல மென்ஷன் பண்ணி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா லாகின் பண்ணணும். சோ லாகின் பண்ணி அவங்க கேட்டிருக்கக்கூடிய எல்லா டீடைல்ஸும் நீங்க வந்து என்ன செய்யணும்னா அப்லோட் பண்ணி கொடுக்கணும். சோ இந்த எய்ம்ஸ்ல வந்து எங்கெங்கெல்லாம் பிஎஸ்சி நர்சிங் இருக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்லோட் பண்றேன். தொடர்ந்து வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிப்பாங்க. தேங்க்யூ.